வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்து தாங்க. இனிமேட்டு இப்படியெல்லாம் விட்டால் சரி வராது. எப்போ இவங்க நமக்கே தெரியாமல் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் இப்படி வந்து நடந்துக்கிட்டாங்களோ பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரவணனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாரு. நம்ம நாயகன் பேசிகிட்டு இருக்கப்பல அந்த இடத்துல இது மாதிரி எனக்கு தெரியாமல் இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. கார்த்திக், என்ன கார்த்திக் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, நீ பார்த்துட்டு சும்மான் இருக்க, நீ அவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு பேப்பரில் வந்து எழுதி வாங்கிக்க, இல்லாட்டி இது சரிப்பட்டே வராது அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல கார்த்தியோட வழக்கறிஞர் வந்து சாமுண்டேஸ்வரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. மேடம், இந்த இடத்துக்கு நீங்கள் உடனே வந்தே ஆகணும். ஏன் எதுக்கு? என்னால் வர முடியாது. நீங்களாக வந்தீங்கன்னா வசதியாக இருக்கும். நீங்கள் பண்ணி வச்ச வேலையை கார்த்தி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாப்புல. பார்த்துக்கங்க, இன்னொரு வாட்டி நான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். நாங்களாக வந்தால் 10-15 பேருக்கு மேலே வந்து வருவோம். இது எங்கேருந்து கூப்பிட்றோம் தெரியுமா? நீதிமன்றத்துலேருந்து கூப்பிட்றோங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆடி போயிட்டாங்க. அந்த இடத்துல என்னடா அது இப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக யார்கிட்டையும் சொல்லாமல் கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு வந்து வராங்க. அந்த இடத்துல இவங்க எனக்கு தெரியாமல் ஏகப்பட்ட வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என் மனைவிக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுங்கிற விஷயத்தையும் வந்து அந்த இடத்துல நீதிமன்றத்தில் பதிய வைக்கிறாரு நம்ம கார்த்தி. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு போன வாட்டி என்ன சொன்னாங்க, என்னோடய மனைவி 6 மாதம் கால அவகாசம் வந்து கொடுத்தீங்க, அந்த கேப்புக்குள்ளேயே என் மனைவிக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுனால இந்த சந்தர்ப்பத்தை சரியாக வந்து இவங்க பயன்படுத்திக்கிட்டு என்னோட மனைவியை ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரி அம்மா என்ன அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்து அமுச்சு வச்சுட்டாங்கன்னு நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் இந்த லெவலுக்கு முன்னாடியே வந்து கொண்டு வந்திருப்பேன். ஆனால் இவங்க மனசை வந்து காயப்படுத்தக்கூடாதுன்னு நான் ஒதுங்கி நின்னது ரொம்பவே தப்பாக போச்சு. இவங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு மருதுங்கிற ஒரு ஆளை வர வச்சு இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாங்க, அதுவும் என் பேரை வச்சே அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அட பாவி, ஒன்று விடாமல் ஒன்று ஒன்றா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கானே. அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கும்போதே தெரிஞ்சு போச்சு. சொல்லுங்கள், இது மாதிரிலாம் செஞ்சீங்களான்னு. எதுவும் பேசாமல் அமைதியாகவே நிற்கிறாங்க நம்ம ஈஸ்வரி அம்மா. அப்பன்னு பார்த்து வேணா உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா அந்த பதிவு பண்ணுற இடத்தையும் வந்து விசாரித்து பாருங்கன்னு சொன்னோன்னே ஃபோன் அடித்து கேட்குறாங்க. உடனே அவரும் வந்துடுறாப்புல. வந்த உடனே ஆமாம், இவங்க நேற்று அவங்க குடும்பத்தோடு தான் வந்தாங்க. கடைசி நேரத்தில் வந்து கலாட்டாலாம் ஏகப்பட்டது நடந்து போச்சு. சரி, இவங்க பண்ண தப்பு எல்லாமே வந்து உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு நீங்கள் என்ன விளக்கத்தை வந்து சொல்கிறீங்க? நான் எதுவும் மறைக்க விரும்பலை. எனக்கு இவன் தேவையில்லை. நீங்கள் தானே முறைப்படி இங்கே வந்து விசாரிச்சிங்க. அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் வந்து அவசரப்பட்டால் என்ன அர்த்தம்? இவன் அந்த அளவுக்கு என்னை ஏமாற்றிருக்கான். எல்லாத்தையும் அவனுக்கு சாதகமாகவே வந்து பேசுகிறானே. என்ன பேச விட்டானா? இவன் என்கிட்ட எப்படியெல்லாம் வந்து நாடகம் போட்டிருக்கான் தெரியுமா? என்ன அவர் பொய் சொன்னார்? என்ன அவருக்கு உங்களுக்கும் பிரச்சனை? அதை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கார்த்தி மேலே இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையாக வந்து தவறுகளை சுட்டி காட்டுறாங்க. இதுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வெளிப்படையாக உங்களுக்கு அவர் மேலே இருக்கிற கோவத்தை வந்து பழி வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. அதுக்காக தான் உங்கள் மூலியமாக தான் ரேவதி இங்கே வந்திருக்கான்னு தெளிவாக வந்து தெரியுது. நீங்கள் அவசரப்படுறீங்க. அவங்க 2 பேரோட வாழ்க்கை தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் நீங்கள் இந்த அளவுக்கு வந்து எங்களை மீறி நீங்கள் செயல்பட்டதுனால நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். இவங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தான் செய்வாங்க. இவங்கள தூக்கி உள்ளே வச்சிடலாம், அதுதான் கரெக்டு. எத்தனை வருஷங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பேசலாமான்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க. என்னப்பா, உனக்கு சாதகமாக தான் எல்லாமே வந்து நடக்கும். எல்லாருக்கும் நாங்கள் பொதுவாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக தான் இருப்பீங்க. அவங்க என்னதான் இது மாதிரிலாம் ஒரு விஷயம் வந்து செஞ்சுருந்தாலும் நான் உங்களுக்கு இது மாதிரிலாம் தகவல் கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து கொடுத்தேன். மற்றபடி அவங்கள தூக்கி உள்ளே வைக்கணும்லாம் எனக்கு தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. அவங்க பண்ண விஷயத்த வந்து மன்னிப்பு நான் கேட்குறேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. தம்பி, நீ எதுக்கு தம்பி மன்னிப்பு கேட்குற? அவங்க பண்ண விஷயத்துக்கு உன் வாழ்க்கையை தலைகீழ ஆக்கணும்னு அவங்க தான் வந்து யோசிச்சிருக்காங்க. நீ எதுக்கு இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க? உன்னோட நல்ல மனசை பார்த்தாலே எனக்கு தெரியுது. பார்த்தீங்களா, யாரை வேண்டாங்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவன் மன்னிப்பு கேட்டு நான் வெளியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை தூக்கி உள்ளே வைக்கிறதா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இது மாதிரி கோவப்பட்டு வீம்பு பண்ணி பிடிவாதம் பண்ணி தான் அவங்க எப்போ பார்த்தாலும் பேசுவாங்க. அதுதான் இவங்களை இந்த இடத்துல இப்போ தனித்தனியாக கூண்டில் வந்து நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு எனக்கு தேவையானதை மட்டும் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். சொல்லுங்கள் தம்பி. இனிமேட்டு அவங்க இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்படி ஒரு லெட்டரில் எழுதி கையெழுத்து போடணும். இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் எதுவும் நடந்துச்சுன்னா அது சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி தம்பி, நான் எல்லா இடத்துக்கும் சர்க்குலேட் பண்ணிடுறேன். இது மாதிரி ரேவதியும்
மருதா அவர் பேர், அவருக்கும் இவங்களுக்கும் எந்த இடத்துலையும் எங்கேயுமே வந்து நடக்காதுங்கிறத நான் இந்த இடத்துல வந்து உறுதிப்படுத்துகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நீதிபதி வந்து சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து லெட்டர் வந்து எழுதி தராங்க அந்த இடத்துல. அட பாவி, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ என் கைப்படையே வந்து நான் செஞ்சதெல்லாம் வந்து தவறு. இந்த 6 மாதம் காலத்தில் முறைப்படி எல்லாத்தையும் வந்து இவங்க 2 பேர் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் என் பொண்ணுக்கு நான் வேற ஒரு வரனை வந்து பார்ப்பேன். அது வரைக்கும் நான் பார்க்க மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல ஈஸ்வரி அம்மா வந்து எழுதி கொடுக்க வேண்டியதாக போச்சு. மேடம், இதையும் மீறி நீங்கள் ஏதாவது ஒன்று யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது நாங்கள் என்ன செய்வோன்னு எங்களுக்கே தெரியாது, பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு அந்த இடத்துல ஈஸ்வரி அம்மாவை செம்மையாக வந்து எச்சரிக்கிறாங்க. இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. நீங்களும் ஒரு பொறுப்பான இடத்துல தான் வேலை பார்த்துட்ருக்கீங்க. அந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கங்க. நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்கள் மாப்பிள்ளை சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ நாங்கள் அமைதியாக இருக்கோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மாப்பிள்ளை இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்திருந்தா கூட வேற மாதிரி தான் முடிவு எடுத்திருப்பேன். இந்த அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு கோபமும் பிடிவாதமும் இருக்கவே கூடாது, பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு போகிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமான அந்த இடத்துல சொல்கிறாங்க. நல்லாவே வந்து திட்டுன்னு திட்டி வாங்கிட்டு வெளில வராங்க. ச்சே, இப்படியெல்லாம் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நாயகன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இது எல்லாம் உங்களுக்கு தேவையா? இப்படியெல்லாம் வந்து நிற்கணும்னு? ஏன் ஏய், எங்கே வந்து நின்னாலும் சரிடா, இந்த 6 மாதம் வேணால் தள்ளி போயிருக்கலாம், ஆனால் எப்படி இருந்தாலும் நான் நினச்சது தான் நடக்கும். அத்தை, இந்த ஜென்மத்தை பொறுத்தளவு நான் தான் உங்கள் மாப்பிள்ளை, அதை யாராலையும் மாற்ற முடியாது. என்னை மீறி உங்களால் எதுவும் கிழிக்க முடியாது, சரிங்களா? நீங்கள் ஆக வேண்டிய வேலையை வந்து பாருங்கள். திருப்பியும் ஏதாவது இது மாதிரி ஒன்று கிடக்கான ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது என்ன நடக்கும்னு எனக்கே வந்து தெரியாது அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஈஸ்வரியம்மா வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. ரேவதி வந்து எப்போதும் போல் அவங்க வேலைக்கு போனதுனால தன்னந்தனியாக இருக்காங்க. என்ன ஆச்சு, ஏன் இப்படியெல்லாம் வந்து கோவப்படுறீங்க? எனக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான், அதுக்குன்னு இப்படியெல்லாம் வந்து பண்ணுறீங்க. என்னை இப்போ எங்கே தெரியுமா வந்து கூட்டிகிட்டு போனாங்க, தன்னந்தனியாக நீங்கள் தான் போகணுன்னு சொன்னீங்க, அதனால தான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சூரியகலாட்ட வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவங்க வந்து கடுப்பாயிட்டாங்க. என்னங்க, ஏதோ யதார்த்தமாக வந்து போயிட்டு வந்தீங்கன்னு பார்த்தா இதை பெரிய இடத்துக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டாரா கார்த்தி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சூரியகலா வந்து கேட்குறாங்க. ஆமாம், அவனை தான் குறைச்சி எடை போட முடியாதுன்னு நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன்ல. இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? என்ன நடந்தாலும் 6 மாதத்துக்கு அமைதியாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். என் கைப்படையே வந்து லெட்ரு எழுதி வாங்கிக்கிட்டாங்க, என்னால் எதுவும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணி வச்ச விஷயத்தை எல்லாருமே வந்து ஆதாரப்பூர்வமாக ஒவ்வொரு ஆளாக வந்து பேசி இது எல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம எதுவுமே பண்ண முடியாத அளவு ஆயிடுச்சு. அச்சச்சோ, அவன் கை ரொம்ப அதிகமாக ஓங்கிக்கிட்டே போகுதே, நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியாமல் 2 பேரும் பேரதிர்ச்சியாக பாட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப சூப்பராக மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.